ஹை கைஸ், நம்ம இன்னைக்கு ஃபன்னான ஹிஸ்டாரிக்கல் மூவி தான் பார்க்க போகிறோம். அதான் ஸ்டார்டிங்லேயே ஒரு பிள்ளை ஹீரோவை நான் கரெக்ட் பண்ண பார்த்தா இடையில நீ அவனை கல்யாணம் பண்ணிப்பியா சாவடின்னு அவளை சாவடிக்க அப்போ அரசரும் வராரு. இவன் தான் நம்ம கதையோட ஹீரோவும். அப்போ பக்கத்தில் இருக்கிறவனும் அரசரே உங்கள் புது ஒய்ஃப் அங்கே கிடக்காங்கன்னு சொல்ல இவனும் பார்க்குறான். பார்த்துட்டு இல்லி இங்கே என்ன பண்ணுற பார்த்தா தெரிலையா உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு கிடைக்கேன். இவனும் என்னோட ஒய்ஃப் எங்கன்னு கேட்க அவன் யார் கூட போனான்னு எனக்கு எப்படி தெரியும். அப்ப ஹீரோவும் இதுகிட்ட பேச முடியாது, அவன் எங்க கிடக்கான்னு தேடுங்கன்னு சொல்ல அப்ப ஒரு பெட்டுக்குள்ள இருந்து ஒரு பிள்ளை வரத பார்த்துட்டு ஐயோ வனரட்சணி விழுந்துடுறான். இவ செத்து போயிட்டாலே எப்படிறான்னு பார்க்க நம்ம பிள்ளை மாடர்ன் உலகத்துல நடிகைக்கு எடுபடி ரோல்ல இருந்திருப்பா. நம்ம ஹீரோ மாடர்ன் உலகத்துல ஹீரோவா இருந்திருப்பான். இவன் இங்கே தானே கிடக்கான். நம்மளும் அப்ப தின்னுட்டு தான் கிடந்தோம். பேப்பர் பறந்துச்சுன்னு பிடிக்க போனோம். லாஸ்டா இவனையும் பார்த்தேன். அதுக்கப்புறம் ஒரு அளவு ஞாபகம் இல்லையேன்னு அப்படியே தூங்கியிருப்போம் போலன்னு பார்க்க இவளும் நீ நீ ஹீரோவை கொல்ல தானே வந்திருக்க. என்ன கொல்ல வந்திருக்கேனா? இது நம்ம நடிச்சிட்டு இருந்த கதையாச்சே. இவ பேசிட்டு கிடக்கா. ஓ ஒருவேளை ஹீரோனி கேரக்டர் எனக்கு கொடுத்துட்டாங்க போல. சரி ஆக்டிங்க போடுவோன்னு வாழ குடுறா. டேவில் அரசரே நான் உன்னை கொல்லாம விட மாட்டேன்னு கண்ணை முடிட்டு மிரட்டிட்டு கிடக்க அரசன் மடி என்ன பண்ணிட்டு கிடக்க. ஆனா அவ அப்பவும் டைலாக கொஞ்சம் கூட மறக்காம உன்னை நினைக்கிறப்ப உனக்கே அசிங்கமா இல்லையா வெண்ணம் அவனை சொல்லுடாங்கிற மாதிரி பாக்கா. இவனுக்கும் என் முன்னாடி நிக்கவே பயப்படுவாங்க. ஆனா இவ இவ்வளோ தைரியமா கழுவி ஊத்துறாளேன்னு இவனுக்கு ரொம்ப பிடிச்சு போயிடுது. அசால்ட்டா வாழை புடுங்கி அவ கைய புடுங்கடான்னு சொல்ல அப்ப லீப்லயே ஏதோ ஒண்ணு அடிச்சிட்டு போகுது. அது யாருன்னா மாடர்ன் மெடல்ல ஒருத்தனை காமிச்சாங்கல்ல அவன் தான் குத்த வச்சு உட்காந்துருக்கான். இவளும் பார்த்துட்டு அடே மாடசாமி உன்னதான் லாஸ்ட்ல பார்த்தேன், நீயும் வந்துட்டியா, உனக்கு என்ன கேரக்டர் கொடுத்துருக்காங்கன்னு கேட்க கிறுக்கி நீ மாடர்ன் மெடல்ல இருந்து இங்க டைம் டிராவல் ஆகி இங்க வந்திருக்க. பை த பே நான் தான் உன்னை வர வச்சிருக்கேன். நான் கியூன் சிஸ்டம்ங்கிற கேம் கண்ட்ரோலர். நீ இப்ப கேம்குள்ள தான் கிடக்க. எனக்கு முன்னாடி ஹெட்டா இருந்தவர் மேல போயிட்டதால இப்ப நான் ஹெட்டா மாட்டி தொலைஞ்சிட்டேன். ஒன்னும் இல்ல அங்க நிக்கால ஹீரோ, அவனை கரெக்ட் பண்ணி அவளோட ஒய்ஃப் ஆகணும். இதான் அந்த கேமோட டாஸ்க். நீ சின்சியரான பொண்ணுங்கிறதால கழுத உன்னை செலக்ட் பண்ணிருக்கோம். நீ மிஷினை கம்ப்ளீட் பண்ணிட்டீன்னா நீ மாடர்ன் வேர்ல்டுக்கு போயிடலாம். இவ்வளோ சொல்லி ஏன் பெக்கான்னு முழிக்கிற? அது மாதிரி இந்த கதையில இவன் ஹீரோனா அப்புறம் இந்த சண்டாளி தான் இந்த பிள்ளைய கொண்டவ. நானும் உன்னை வர வச்சுட்டேன். ஆனா மறுபடியும் இது மாதிரி நடந்துச்சுன்னா உனக்கும் சங்கு தான், இதுவும் கேமு தான். ஆனா எல்லாமே ரியலா தான் நடக்கும்னு சொல்ல இதெல்லாம் நீ ஃபர்ஸ்ட் சொல்லியிருக்கணும். இவளும் பாருங்க இவதான் இதுல ஏதோ கலந்து என்ன கொல்ல பார்த்தா, இவளை கைது பண்ணுங்கன்னு சொல்ல உன்னோட கற்பனைக்கு நாள் கிடையாது. இவளும் அப்பனா நீயே இந்த சிகப்பு சோகா போட்டு கிடக்குன்னு செக்க வைக்க இவளும் பாருங்க இவனை எப்படிலாம் மாட்டி விட பாக்குறான். இதெல்லாம் நீங்க என்னன்னு கேட்க மாட்டீங்களான்னு ஆக்டிங்க போட இதெல்லாம் பார்த்தாச்சு உன்னோட ட்ரிக்குக்கு மயங்க ராசா என்ன கூமுட்டையான்னு கேட்க அப்ப இவனும் சரி நீ பாய்சன் சாப்பிட்டேன்னு சொல்ற, அப்புறம் எப்படி உசுரோட கிடக்குன்னு கேட்க அது என்னோட லக்கு, என்ன நம்பலையா, இந்தா நீயே பாருன்னு நீட்ட இவனும் நம்பாம குடிக்க போக அட பைத்தியக்கார பையனே என்னடா பண்ணிட்டு கிடக்குன்னு தள்ளி விட்டுறா. அப்ப அதுல இருந்து புகையா வருது. இவனும் பரவாயில்ல இவன் நல்ல பொண்ணதான் கிடக்கான்னு பாக்கா. அப்ப இந்த பாய்சன் இவ கையில லைட்டா பட்டிருக்கும். பாரு கையில பட்டதுக்கே இப்படி ஆயிருச்சு. அதை வேற அந்த மனுஷன் குடிக்க போனா நல்ல வேலை அவன் வாழ்க்கையை நான் காப்பாத்திருக்கேன். சரி அதை விடு, என்னோட ஆக்டிங் எப்படி இருந்துச்சு? அட்லீஸ்ட் இங்கேயாச்சும் என்னை ஹீரோயினா போட்டீங்களே. என்ன நினைச்சா எனக்கே ரொம்ப பெருமையா கிடக்கு. நான் எவ்வளோ பெரிய புத்திசாலி இல்ல. அம்மா தாயை நிறுத்து, வாய் உனக்கு கொஞ்சம் ஓவர் தான். அது மாதிரி ஹீரோவை கரெக்ட் பண்ண தான் போறேன். அவனை ஏதோ லவ்வுக்கு இவனு பண்ணி தொலைச்சிடாத, மறுபடியும் இந்த மிஷின் ஃபெயிலா போயிடும். கவலை விடு நான் பாத்துக்கிறேன். அப்ப கபோர்டு தனக்கு அங்க கலர் ட்ரெஸ் கிடக்கு. இவ்வளோ ஐயா ட்ரெஸ்ன்னு எடுக்க போக அடியே இவ்வளோ நேரம் ஈன்னு கேட்டுட்டு இருந்த, இது கேமுங்கிறதையே மறந்துட்டியா? நீ டாஸ்கெல்லாம் வின் பண்ணி பாயிண்ட் வாங்கினாதான் இந்த ட்ரெஸ் எல்லாம் எடுக்க முடியும்னு சொல்ல அப்ப லீப்புள்ள வரா. இவ்வளவு எனக்கு என்னன்னு போக நான் வரேன் இல்ல எனக்கு சல்யூட் பண்ணு. நான் ஸ்கூல் படிக்கிறப்பவே எவனுக்கும் குட் மார்னிங் கூட சொன்னதில்ல. அதுவும் சீ உனக்கு போய் சொல்வேனா? எவ்வளவு திமிரான பேச்சு. ஜி நீங்க இங்க வா, இவ கண்ணத்துல ஒன்று போடுன்னு சொல்ல இவளும் என்னை மன்னிச்சிருங்க, நானும் இவங்கள மாதிரி ஒரு கான்குபேன் தான், என்னால இவங்களை அடிக்க முடியாதுன்னு சொல்ல ஐயோ பச்சை புள்ளையா கிடக்காளேன்னு பாக்கா. நீ என்னடி அவளை அடிக்கிறது, நானே அடிக்கிறேன்னு போக அப்ப ஹீரோ எவ்வளவு தைரியம் இருந்தா இவளை அடிக்க போவேன்னு பொங்க இவளும் சீனை சீக்கிரமா முடிங்கடாங்கிற மாதிரி பாக்கா. இங்க பாருங்க எனக்கு இவன் மேல
சந்தேகமா கிடக்கு. லாஸ்ட்ல நீங்க தான் கஷ்டப்பட போறீங்கன்னு சொல்ல, அடியே நம்ம இறங்கினா ஓவரா பேஜாராயிடும்னு பொறுமையா கடந்தா ஓவரா பேசிட்டு கிடக்க. அதெல்லாம் நாங்க கிழிச்சுக்கிறோம், நீ கிளம்புன்னு சொல்ல, என்னடி சொன்னேன்னு மறுபடியும் அடிக்க போக இவனும் இதை நினைச்சிட்டு கிடக்க. இவ உனக்கு கீழே இருக்கிறதால இவளை அடிமையா நடத்துறியா? இனிமே உனக்கு தர மரியாதை இவளுக்கும் கிடைக்கணும்னு கான்குபேன்ல இருந்து கான்செப்டை இவளை ப்ரொமோட் பண்றேன்னு சொல்ல, இவளும் அடே நல்லவனேன்னு பார்க்கா. அப்ப ஜிங்கும் வந்து ஏன் லூஸ் மூட்டை, இது உனக்கு ஒரு நல்ல சான்ஸ், அப்படியே படிப்படியா அவனோட ராணி ஆயிடு. அடே எனக்கு ரொமான்ஸே சுத்தமா வந்து தொலையாது, ஏன் உசுர வாங்குற? அப்ப இவனும் இந்த பிள்ளை யார்கிட்ட பேசிட்டு கிடக்கான்னு பார்க்கா. அப்ப ஜிங்கும் இவளை பைத்தியம்னு நினைச்சிட போறாங்கன்னு சுச்சுவேஷனை மாத்தா அவன் மேலேயே தள்ளிவிட இவளும் அவனை கிஸ் அடிச்சிடுறா. இவனுக்கும் இவன் மேலே லைட்டா ஃபீலிங் ஸ்டார்ட் ஆகுது. இந்த மேடாமணிக்கும் இந்த கர்மத்தெல்லாம் பார்க்கணும்னு எழுதி கிடக்குன்னு பொங்க. அப்ப ஜீனிங்கும் ஹீரோயினை கூப்பிட்டு, இது மாதிரி ஹீரோ எங்க எல்லாரையும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் அவரு உன்கிட்ட மட்டும் தான் க்ளோஸா இருக்காருன்னு சொல்ல, இவளும் என்ன இதுவே க்ளோஸா? அப்பனா இந்த லூசி எதுக்கு உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டா? இதே எங்க உலகமா இருந்தா தூக்கி போட்டு மிதிச்சிருப்போன்னு சொல்ல, நீ என்ன பாஷை பேசுறேன்னு எனக்கு சுத்தமா விளங்கலன்னு சொல்ல, நான் அப்பப்ப லூஸ் ஆயிருவேன், அதெல்லாம் நீ கண்டுக்காதம்மா. அது மாதிரி இங்க இருக்கிறதுலயே அந்த லீ பிள்ளை மட்டும்தான் மோசமான பொண்ணுன்னு சொல்ல, அப்ப ஜிங்கும் சபாஷ் சரியான போட்டி, எனக்கும் உனக்கு என்ன டாஸ்க் தரதுன்னே தெரியல, போ போ அந்த பிள்ளை முகரில ஏதாச்சும் கிரிக்கிட்டு வான்னு சொல்ல, என்னது இது சில்லறத்தனமானு, என்னாலலாம் முடியாதுன்னு அடுத்த லீ பிள்ளை முன்னாடி தான் நிக்கிறான். அப்ப இவளும் என்னடி வித்த காமிச்சிட்டு கிடக்குன்னு பிரஷ் புடிங்க அவ மூஞ்சிலே கிறுக்கி விட்டுறா. இவளும் என் வாய்க்கு இது தேவைதான்னு கிடக்க, ஜிங்கும் நான் உன்னை போய் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டேன், தப்புதான், என் மேல தப்புதான், நீ என்ன பண்றீனா ஓ ஹீரோ போய் ஏதாச்சும் செடியூஸ் பண்ண பாரு, அதையாச்சும் ஒழுங்கா பண்ணி தொலை, என் மூஞ்ச பார்த்தா அவன் ஓடிடுவான்னு சொல்ல, அப்ப இவனு பின்னாடியே வந்து யாரும் ஓடிடுவான்னு கேட்க, இவளும் ஐயோ இந்த மடப்பையை எதை கெட்டு தொலைச்சான்னு முழிக்க, ஆனா இவன் மூஞ்ச பார்த்தோன்னே என்ன போண்டா கோழி மாதிரி இருக்குன்னு சிரிச்சிடுறான். அப்ப இவனும் அவனுக்கு தொடச்சிலாம் விட்டுட்டு எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்ல, இவளும் ஏன் நான் தான் உன்னை செடியூஸ் பண்ணணும், நீ பண்ணக்கூடாதுன்னு கடுப்பாக அடுத்த கட்டமா எல்லாத்தையும் தட்டில் போட்டு தின்னுட்டு கிடக்கா. இவனும் பார்த்துட்டு சரியான திண்ணியா இருப்பா போல, தயவு செய்து அவனை கரெக்ட் பண்ண பாரு, கரெக்ட் பண்ண எப்படிதான் பண்ணி தொலைகிறது, அவனுக்கு என்ன முத்தமா தர முடியும், சூப்பர் அதுதான் அதையே போய் பண்ணுன்னு சொல்ல, அப்ப இவனே வாண்டடா ரூம்க்கு வந்து ஏ புள்ள இங்க வா பக்கத்துல உட்காரு, இல்ல என்னால முடியாது, நீ இப்படிலாம் கூப்பிட்டா வரமாட்டேன்னு அவனே இழுத்துட்டு போக, இங்க பாருங்க நான் மற்ற பொண்ணுங்க மாதிரிலாம் கிடையாது, எனக்குன்னு சில கொள்கை மட்டன்னு கிடக்கு, நீங்க நினைக்கிறதுக்குலாம் நான் ஆள் கிடையாது, என்ன ஓவரா பேசிட்டு கிடக்க, உன்ன மாதிரி எந்த பிள்ளையும் என்கிட்ட பேசினது இல்ல, ஐயோ கோவப்படுறானே, இங்க பாருங்க நாங்க ஒய்ஃப் ஆக போறேன்ல, அப்பனா நிறைய கத்துக்கணும்னு சம்மந்தமே இல்லாம இவ பாட்டு உளற, இவனுக்கும் அடடே இவ எண்ணங்கள் ஓஹோன்னு கிடைக்கேன்னு பார்க்கான். சரி நமக்குள்ள ஒண்ணு வேணா சும்மா பேசிட்டு கிடக்கலான்னு வான்னு அவளை கிஸ் பண்ண அடுத்த டார்கெட் முடிச்சதால அவளுக்கு ட்ரெஸ் எல்லாம் நீட்டிட்டு கிடக்க, இவளும் ஐயோ சகுப்பு சோக்கா ஐயோ பச்சை சோக்கான்னு பார்த்துட்டு கிடக்கா. அப்ப இவன் மறுபடியும் வரத பார்த்துட்டு ஏன் என்ன சும்மா வந்துட்டு கிடக்க, போ ஃபர்ஸ்ட் வெளியே போன்னு துரத்தி விட, அப்ப இவனும் காண்டாகி நான் இனிமே இங்க வரவே மாட்டேன், நான் போனதுக்கு அப்புறம் நீ தான் ஃபீல் பண்ணிட்டு கிடப்பன்னு போக, இவளும் இவன் எங்க போறான்னு பின்னாடியே தான் போறா. பார்த்தா ஹீரோ ஜீனிங் ரூமுக்குள்ள போறான். இந்த ராசாக்களே சரியான பிளேபாயா இருப்பாங்க போலன்னு பார்க்கா. அப்ப ஜீனிங் வரவும் இவனும் பார்த்துட்டு உன்னை யாங்ஸும் மாதிரி ட்ரெஸ் பண்ணாதுன்னு உன்கிட்ட நிறைய டைம் சொல்லியிருக்கேன், நீ ஏன் கேட்கவே மாட்டேன்னு திட்டிட்டு கிடக்கான். அடுத்த நாள் இவளும் வந்து என்ன நைட்டெல்லாம் குஜலவா போச்சான்னு கேட்க, ஏன் உனக்கு எதுவும் ஜெலஸ் ஆகுதா, சீ நீ எங்க போனா எனக்கு என்ன, ஆனா உன்னை பார்த்தா என் மேல கோவமா இருக்க மாதிரில தெரியுது. அப்ப ஜிங்கும் வந்து அவனை ஒரு அடி உனக்கு போனஸ் கிடைக்கும் சொல்ல, ஆனா இவளுக்கு அடிக்க மனசு வரல, லைட்டா அடிச்சுட்டு விட்டுடுறா. இவனுக்கும் இதெல்லாம் புது ஃபீலிங்கா கிடக்கு. அப்ப இவனும் சொல்ல ஆரம்பிக்கிறான், என்னோட சின்ன வயசுல யாங்ஸ்னு ஒரு பொண்ணு என் கூட இருந்தா, அவ எப்பவுமே ஒயிட் ட்ரெஸ் தான் போட்டிருப்பா, நான் அவளை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு ப்ராமிஸ்லாம் பண்ணியிருந்தேன், ஆனா அவ என்ன விட்டுட்டு என் எதிரி நாட்டோட அரசன் கூட ஓடி போயிட்டா, அவ பார்க்க அப்படியே ஜீனிங் மாதிரி தான் இருப்பான்னு சொல்ல, இவளும் ஆறுதல் சொல்லுவான்னு பார்த்தா ஒருவேளை நானும் போயிட்டா நீங்க வேற பிள்ளைய பாப்பீங்களான்னு கேட்க, ஏமா நீயும் எவன் கூடயாச்சும் ஓடி போக போறியா என்ன, சீ அப்படிலாம் இல்லை, அப்புறம் ஏன் புத்தி இப்படி போகுதுன்னு தேடிட்டு கிடக்கா. அப்போ இவளும் திங்க தூங்க எல்லாமே இங்கே கிடைக்குது, அப்புறம் நம்ம ஏன் இங்கேருந்து வெளியே போகணும் கேட்க, இவனும் காண்டாகி அப்படியா அப்பன்னா உன்னை பாபினுக்கு ஒய்ஃபாக மாற்றிடுறேன், இன்னும் சூப்பராக வாழலான்னு சொல்ல, இவளும் எவன்னு கேட்க, ஒரு கிழவனை காமிக்க அதுக்கு நான் செத்து போயிடுவேன், அடுத்து என்ன பண்ணணும் மட்டும் சொல்லு சிறப்பாக பண்ணுறேன்னு சொல்ல, ஓ அவனை போய் கடிச்சிட்டு வான்னு சொல்கிறான். என்ன கடிக்கணுமா, இவன் எப்படி இப்படிலாம் யோசிக்கிறான்,
இவன் டார்கெட்டுக்கு ஒரு எண்டு கடை இல்லையான்னு பாக்கா